இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் 2 பிசிக்ஸ் பேஜ் நம்பர் நியர்லி 80 ஐ திங்க் ஸோ ஓகே. ப்ரீவியஸ்லி நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்த்தது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா. ரெசிஸ்டிவிட்டி அட் த டெம்பரேச்சர் T இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா நம்ம ஆரம்பத்துல என்ன ரெசிஸ்டிவிட்டி போட்டு வச்சிருக்கோமோ அதுல இருந்து இந்த ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்பா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆல்பா அதை கண்டுபிடிக்கணும். இதுல T மைனஸ் T0 அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராப்ளத்துல ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஸ் பண்ணணும், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த கொடுத்துருக்கிற என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம வந்து ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ண முடியும். அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னோடனே செகண்ட் லெசனுக்கு தனியா ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் லெசனுக்கு தனியா ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். இந்த செகண்ட் லெசன் பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருக்கோம். இத நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.1314 இதெல்லாம் வந்து நம்மளால போட முடியும். ஓகே, அதனால இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்பா இன்டூ டி மைனஸ் டி நாட். அப்போ இதுல வந்து நீங்க ஆல்பா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட். அதான் நம்ம டெல்டா ரோ அப்படின்னு வச்சிருக்கோம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை டெல்டா டி அப்படின்னு வச்சிருக்கோம். டெல்டா ரோ பை டெல்டா டி, இங்க கீழே ஒரு ரோ நாட் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஆர்டி மைனஸ் ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்பா இன்டூ டி மைனஸ் டி நாட். இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர், ஆல்பா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ. ஓகே, இப்ப இதுல 1 பை ஆர் நாட் இன்டூ டெல்டா ஆர் பை டெல்டா டி. ஓகேவா, இது வரைக்கும் தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரோவோட வேல்யூ நமக்கு என்ன, ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். In addition to this, you have to remember one more equation, that is rho is equal to m by neat by neat அப்படி வச்சா கூட n e square tau அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஓகேவா, அப்ப இந்த இத்தனை ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்தது இங்க பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் 2.13. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.13. If the resistance of a coil is 3 ohm at 20 degree Celsius and alpha is equal to 0.004 per degree Celsius, then determine its resistance at 100 degree Celsius. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 20 டிகிரி செல்சியஸ், இன்னொன்னு 100 டிகிரி செல்சியஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம் ஒன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், நமக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்ம ஆர்டில ஒரு ஈக்குவேஷன் போட்டிருப்போம். ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்பா இன்டூ டி மைனஸ் டி நாட். இந்த ஈக்குவேஷன் மேல இருக்குது இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எடுத்து பார்த்து எழுதிக்கோங்க. இப்ப ஆர்டி தான் நமக்கு வேணும், மத்த டெம்பரேச்சர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது எப்படி ஆர்டியா ஆர் நாட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்க பாத்துக்கோங்க, இது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, அப்போ ஆர்டி கேக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, டெம்பரேச்சர் குறைவா இருக்கு பாத்துக்கோங்க, இங்க 20 டிகிரி செல்சியஸ், அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர் நாட் கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு கேட்டிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர் நாட் என்ன, ஆர் நாட்டோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டூ 1 பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ 0.004 டி மைனஸ் டி நாட். இதை வந்து நம்ம கூட இந்த இடத்துல டெல்டா டி அப்படின்னு போட்டுட்டு ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சர் நம்ம சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 20 ஈக்குவல் டு 80 டிகிரி செல்சியஸ். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 80 அப்படின்னு போட்டுருணும். ஓகே, இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுறது கரெக்ட் தான். 8 4s are 32 தானே, அப்போ இந்த இடத்துல 0.04 இருக்கு, 0.04 இது எப்படி எழுதலாம்னா 4 × 10⁻⁻2 அப்படின்னு எழுதலாம்.
அதே மாதிரி 80 எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 இன்டூ 10 பவர் 1 அப்படின்னு எழுதலாம். 8 4 சார் 32. அப்ப இந்த பவர் வந்து -2ல இருந்து 1 நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இன்டூ 10 பவர் ஓகே 1 2 3 சாரி 3. இது 4 இன்டூ 10 பவர் -3. இது 1. அப்ப இது -2. அப்ப -2 அப்படிங்கும்போது 0.32 வரும் ஆன்சர் இதுக்கு. அப்போ இந்த ஃபார்முலால பாருங்க RT is equal to 3 into 1 plus 0.32. ஓகே 3 into 1.32 இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும்? 3 2s are 6, 3 3s are 9.13 is 3. ஓகே 3.96 நமக்கு கிடைக்கும். இது என்னது? at the temperature T இல்லையா? அப்ப T is equal to 3.96 ohm. ஓகே